இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதை கண்டும் காணாமல் இருக்கும் மத்திய அரசு மற்றும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். மீனவர்களை பாதுகாக்கவும் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் வருகிற 6ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நடுக்கடலில் மூழ்கி உயிரிழந்த மீனவர் மலைச்சாமி குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சென்னை பாரிமுனை லிங்கிச்செட்டி தெருவில் இருசக்கர வாகனத்தில் சென்றவரை கத்தியால் வெட்டிவிட்டு 50 லட்சம் ரூபாயுடன் மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். நிர்வாக திறனற்ற ஆட்சியில் தலைநகரில் தொடர்ச்சியாக நடைபெறும் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையே வரும் 14ஆம் தேதி வரை புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து. தாம்பரம் ரயில்வே யார்டு மேம்பாட்டு பணிகள் நடைபெற இருப்பதால் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தகவல். முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருடன் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி சந்திப்பு. கரூரில் உள்ள இல்லத்தில் MR விஜயபாஸ்கரை சந்தித்து உரையாடினார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி. சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. நீலகிரி, கோவை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வடலூரில் உள்ள வள்ளலார் சத்தியஞான சபையில் ஆடி மாத ஜோதி தரிசனம். வெளியூர்களிலிருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு நீர்நிலைகளில் திரண்ட பக்தர்கள். ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், வேதாரண்யம் உள்ளிட்ட புனித தலங்களில் உள்ள கடற்கரைகளில் நீராடிய பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மதுரை வெள்ளக்கல்லில் விவசாய நிலத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் தீயை அணைக்க முடியாமல் திணறல். சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல். ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் சொல்லிக் கொடுப்போம் என்ற சென்னை காவல்துறை அந்த புரியும் மொழியை கண்டுபிடிக்கவில்லையா என மக்கள் கேள்வி. கும்பகோணத்தில் இருசக்கர வாகனத்தில் 5 கிலோ எடையுடைய கஞ்சாவை கொண்டு சென்ற கணவன் மனைவி கைது. கஞ்சா, மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை விடியா திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 போலீசார் வலைவீச்சு. விடியா ஆட்சியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 2 இடையே ஏற்பட்ட வாய் தகராறில் லாரி ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல். விடியா ஆட்சியில் இளைஞர்கள் மத்தியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் கைது.
புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர் ஆன்லைனில் 17 லட்சம் ரூபாய் இழந்த நிலையில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. சென்னை விமான நிலையத்திலிருந்து கடந்த ஜூன் மாதம் தங்கம் கடத்திய வழக்கில் 12 உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம். உண்மையான குற்றவாளிகள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் சாதாரண பயணிகளிடம் நீண்ட நாட்களாக கேள்வி எழுப்பி தாமதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் யானைகளின் எண்ணிக்கை 3063ஆக அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் கடந்த மே மாதம் 3 நாட்கள் நடைபெற்ற ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கை வெளியீடு. இந்தியா தற்போது உணவு மிகை நாடாகவும் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பில் உலக நாடுகளுக்கு தீர்வுகளை வழங்குவதாகவும் விவசாய பொருளாதார நிபுணர்களின் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி பேச்சு. உலகளாவிய பட்டினி குறியீட்டில் இந்தியா 111வது இடத்தில் உள்ள நிலையில் பிரதமர் இப்படி பேசுவது நியாயமா என மக்கள் கேள்வி. கடந்த காலங்களில் விவசாயிகளை வஞ்சித்ததோடு உலகளாவிய பட்டினி குறியீட்டில் 111வது இடத்தை பிடித்ததுதான் பாஜக அரசின் சாதனை. கடந்த மாதம் அம்பானி இல்ல திருமண விருந்தை பார்த்து இந்தியா உணவு மிகை நாடாக இருப்பதாக பிரதமர் பேசியிருப்பாரோ என நாட்டு மக்கள் சந்தேகம். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கோவில் சுவர் இடிந்து விழுந்து 9 குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம். ஷாப்பூரில் உள்ள ஹர்தௌல் பாபா கோவிலில் நடந்த வழிபாட்டு நிகழ்வின் போது குழந்தைகள் உயிரிழந்ததால் மக்கள் சோகம். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 1 லட்சம் 4G நெட்வொர்க் டவர்கள் நிறுவப்படும். BSNL சந்தாதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தகவல். ஆந்திராவில் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை லாரி டியூபில் வைத்து ஆற்றை கடந்து கொண்டு சென்ற அவலம். பனிக்குறித்தி பாலம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் பதைபதைக்கு வைக்கும் வீடியோ காட்சி. விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விரைவு ரயில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. 3 குளிர்சாதன பெட்டிகள் முழுவதும் எரிந்து நாசம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 365ஆக உயர்வு. 240 பேரை காணவில்லை எனவும் மீட்கப்பட்ட 200க்கு மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி எனவும் கேரள அரசு தகவல். முண்டக்கை சுஜிப்பாறை நீர்வீழ்ச்சி அருகே சிக்கிக்கொண்ட 3 பேர் மீட்பு. ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்ட இந்திய விமானப்படையினர். கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் ஜோக் அருவியில் ஆர்ப்பரித்த வெள்ளம். கண்ணை கவரும் அழகிய காட்சி. கொல்கத்தா பன்னாட்டு விமான நிலையத்தை சூழ்ந்த மழை வெள்ளம். விமானங்கள் தாமதத்தால் பயணிகள் அவதி.
கலிபோர்னியாவில் கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க முடியாமல் தவிக்கும் தீயணைப்பு துறையினர். இதுவரை சுமார் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலான வனப்பகுதி சேதமடைந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்.